ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சீட்டு பற்றி தான் ஒவ்வொரு வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சேனல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து நான் சீட்டு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ இப்போ அதில் வேணான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிவிட்டு ஸோ ரெடி பண்ணி அதில் நம்ம போடலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க சீட்டு பற்றியுடைய முழுமையான எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ கண்டினியூட்டியாக நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து 2024 15ஆம் ஒரு புது சீட் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனுடைய பேசிக் அண்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சீட்டெல்லாம் நடத்தியிருக்கேன் ஸோ அதனுடைய வீடியோஸும் நான் கண்டினியூட்டாக இந்த யூடியூப் சேனல் தருவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா சீட்டை பற்றி யாருன்னா புரிதல் இல்லை அப்படின்னா ஸோ இதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீட்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரியலன்ற ஒரு என்ன காரணம்னா இது எல்லாமே மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ மேக்ஸுடைய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மேக்ஸுடைய புரிதல் இல்லாமல் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இதெல்லாம் கோல்மால், இதெல்லாம் ஃப்ராடு, ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், ஸோ அந்த மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இது சும்மா வார்த்தைக்காக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உணர்ந்து நீங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஸோ அதனுடைய நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுக்காக நான் புதுசாக ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனுடைய எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ சீட்டுடைய மொத்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்கேன்னா 3,15,000 சரிங்களா. அதாவது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 15,000 ரூபா ஒவ்வொருத்தரும் கட்டணும். மொத்தம் 21 பேர் வந்து ஆளுங்க வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் வந்து பார்த்தோன்னா 20 பேர் போடுவாங்க. நம்மளும் 20 பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். சடனாக வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட்டாக பண்ணி எனக்கும் ஒரு சீட்டு வந்து இடம் கொடுங்க, நான் கட்டிட்டு வரேன் அப்படி சொன்னால ஸோ ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால் வந்து சீட்டில் அவரையும் சேர்க்க வேண்டியதாக போச்சு. இல்லைனா 20 சீட்டு தான் வச்சுருப்பேன், 20 நபர்களை வச்சுருப்பேன். ஸோ சீட்டு நடைபெறும் தேதி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி. ஒவ்வொருடைய 2 மாதத்திற்கும் ஒரு முறை வந்து சீட்டு நடக்கும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுடைய டேட்டு படி தான் நம்ம எல்லாமே ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணுவோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேதியை பயன்படுத்தி இல்லை அதை மென்ஷன் பண்ணி சீட்டு நடத்துகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏஜென்ட் சீட்டு சரிங்களா. இதுக்கு முன்னாடி நிறைய நான் 10 பேர் சீட்டாக நடத்திட்டு இருந்தேன். தட் மீன்ஸ் என்னன்னா சப்போஸ் யாரும் ஒருத்தர் காசு கொடுக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம வசூல் பண்ணி கொடுப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் நான் என்னென்னா நிறையா வாட்டி நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட நான் எப்பொழுது சீட்டு நடத்திட்டு இருக்கேன்னா 2012 நான் சீட் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பார்க்கும்போது எல்லா டைமும் சீட்டுக்கு ஒருத்தர் கட்டலைன்னா ஸோ என்னை நம்பி போட்டிருப்பாங்க சீட்டு. ஸோ அவங்களுக்காக என்னுடைய கை காசு போட்டு நான் சீட்டை வந்து காசு கொடுத்துருப்பேன் அந்த ஆன் த ஸ்பாட்லேயே. அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால ஸோ நான் இது ஒரு ஏஜென்ட் சீட்டாகவே நம்ம நடத்திடலாம். ஸோ இதில் வரக்கூடிய வருமானங்கள் ஸோ ப்ளஸ் ப்ராஃபிட் என்ன அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அதையும் நம்ம ஃபுல்லாக அவங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து ஏஜென்ட் சீட் தான் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்போ சீட்டினுடைய விதிமுறைகள் ஸோ சீட்டினுடைய ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சீட்டானது 2 மாதத்திற்கு ஒரு முறை ஆங்கிலம் மாத தேதியின்படி 15ஆம் தேதி நடைபெறும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சீட்டு நடத்துகிறீங்கன்னா என்ன பண்ணால் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டேட்டு வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி மந்த்து வந்து பார்த்தோன்னா ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா அப்போ தான் எல்லாருமே சேலரி போடுவாங்கள்ல, ஸோ அதுக்காக அப்படி வைப்பாங்க. சில பேர் எப்போயுமே மேக்ஸிமம் ஸோ 20ன்னு வைப்பாங்க ஜென்ரலாகவே. ஏன்னா மந்த் எண்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மந்த் எண்டு இருக்கிறதுனால வந்து நான் இதுக்கு முன்னாடி எல்லா சீட்டும் நடத்திட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா மந்த் எண்டு டேட்டு தான் நான் வச்சு நடத்திட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மிடில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்க்கணும் அந்த பக்கம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஒரு மிடில் வச்சு சீட் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீட் நடக்கும்போது டேட் வந்து பார்த்தோன்னா ஸோ 15 அந்த டேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. 2 மாதத்துக்கு ஒரு டைம் சீட் நடக்கும். இது வந்து 15ஆம் தேதி அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ செகண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டானது பின்தொடர் சீட்டு முறையில் ஏலம் விடப்பட்டு சீட்டின் பணத்தை பிரித்து தரப்படும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சார் இது என்ன சார் புரியல, இல்லை அண்ணா புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னென்ன மீனிங்? இப்போது சீட்டுடைய ஏலம் பார்த்தீங்கன்னா ஒரே முறையை விட்டு அதில் எத்தனை சீட்டு வந்து ஓடுதோ ஸோ அத்தனை முறை என்ன ஆகிடும் அது ஏலம் வந்து கேட்டுருவாங்க.
ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போது சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான மீனிங் என்னென்னா, சரி காசு நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது, சரி 2 சீட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்கும்போது வந்து என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு சீட்டை வந்து எடுக்கிறவங்க பார்த்து ஏற்றி விட்ருவாங்க, அதிகமாக ஆளுங்க பார்த்து அமௌண்ட் ஏற்றி விட்ருவாங்க. 2வது சீட்டு வரும்போது ஆளுங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஏற்படக்கூடிய லாபம் வந்தும் சரி நஷ்டமும் சரி அது ரொம்ப மனசை தாங்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ பின்தொடர் சீட்டு ஒரே ஒரு ஏலத்தில் 2 சீட்டு இல்லை 3 சீட்டு கூட ஓடிடும், அதுக்காக தான் அந்த பின்தொடர் சீட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது கண்டிஷன் என்ன, இந்த சீட்டு ஏஜென்ட் சீட் ஆகும். இந்த சீட்டு வந்து நான் ஏஜென்ட் சீட்டு அப்படி சொல்லிட்டேன். ஸோ ஏஜென்ட் சீட்டுனாவே என்னென்னா, செகண்ட் மந்த் இல்லைனா 3rd மந்த், அதாவது 2nd முறை இல்லை 3வது முறை வந்து சீட்டு நடக்க போகும்போது எல்லா அமௌண்ட்டும் நடத்துகிறவங்க வந்து எடுத்துக்குவாங்க, அதுதான் மீனிங். அதுக்கப்புறம் இந்த ஏஜென்சிட்டுடைய ரூல்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ அந்த சீட்டில் இருக்கக்கூடிய 21 நபர்கள் சரிங்களா, எவ்வளோ 21 பேர் வந்து சீட்டு யாருமே கட்டலாலும் ஆன் த ஸ்பாட்லே நம்ம சீட்டு எடுக்கிறவங்களுக்கு எல்லா காசும் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதுதான் முறை. நம்ம அவங்க கட்டலை இவங்க கட்டலை, இருங்க ஒரு 5 நாள் இருங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ஆன் த ஸ்பாட்லேயே சீட்டு காசு வந்து கொடுத்துடணும், அதுதான் ரூல். மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் அதுதாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு சர்க்கிளும் இருக்குது, மிகப்பெரிய ஒரு லாபமும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்கலாம் அடுத்தடுத்துல. அடுத்து பாருங்கள். ஸோ 4வது பாயிண்ட் வந்து என்னென்னா, சீட்டை கட்ட தவறினால் 15ஆம் தேதி, அதாவது ஒவ்வொரு டைம் நம்ம சீட் நடக்கும்போது 15ஆம் தேதி கட்டலைன்னா ரூபாய் வந்து 4000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும். அதாவது பெனால்ட்டி காசு வந்து 4000 ரூபாய். நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சீட்டு காசு கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி காசு வந்து எவ்வளோ இருக்குன்னா 4000 ரூபாய் சரிங்களா. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அபராத தொகையை வச்சுருக்கேன். ஏன்னா இது ஏஜென்சின்றதால ஸோ உணர்ந்து கட்டணும். ஸோ 15,000 ரூபாய் கட்டினா 4000 ரூபாய் பெனால்ட்டி ஆடுன்றதுக்கு அதை பயந்து கட்டிடுவாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு 4000 ரூபான்ற அபராத தொகையை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ சீட்டுடைய 5வது கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, சீட்டு எடுக்கும் நபர் தக்க ஜாமீனை தயார் செய்து கொண்டு சீட்டின் ஏலத்தை கேட்க வேண்டும். அதாவது எப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து சீட் எடுக்கிறேன் சரிங்களா, என் பேரில் வந்து சீட்டு நான் எடுக்கிறேன்னா, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி தம்பி எனக்கு கொஞ்சம் இல்லைப்பா, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் கேட்டுருவேன், என் ஃப்ரெண்டு என்னுடைய சீட்டில் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஜாமீன் போட முடியுமா, நான் சீட் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டு முன்னாடியே அவங்கள கேட்டு வச்சிடணும் சரிங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். சப்போஸ் அவங்க ஜாமீன் வந்து உங்களுக்கு போடலை, சீட் எடுத்துகிட்டு போகலன்னா அப்போது திரும்ப வந்து சீட் வந்து பார்த்தோன்னா மறியாலை விடுவாங்க. மறியாலை விடும்போது அதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் சரிங்களா, அந்த காசு வந்து உன்னை தான் சேரும் சரிங்களா. முன்னாடி யாரும் வந்து ஏலம் கேட்டு ஜாமீன் தயார் செய்யாமல் ஜாமீன் தயார் செஞ்சுட்டு ஜாமீன் தயார் செய்யாமல் ஏலம் கேட்டாங்களோ ஸோ அவங்க மேலே தான் அந்த நஷ்டம் வந்து அவங்களுக்கே போயிடும் சரிங்களா. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா ஒருவேளை ஜாமீன் எவரும் அவருக்கு போடவில்லை என்றால் சீட்டானது மறியாலம் விடப்படும். அதில் ஏற்படும் நஷ்டம் அவரையே சேரும். சீட்டில் ஒருபோதும் எதிர் ஜாமீன் கிடையாது. எதிர் ஜாமீன்னா, இப்போ அண்ணன் தம்பிங்க சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அண்ணனுக்கு தம்பி ஜாமீன் போடுறதோ தம்பிக்கு அண்ணன் ஜாமீன் போடுறதோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து கிடையாது, அதான் சொல்லியிருக்கேன். சீட்டு நடத்துபவரிடம் ஜாமீன் கேட்கக்கூடாது. இப்போ நான் சீட் நடத்தினேன், என்கிட்ட போடுங்க ஜாமீன், நீங்கள் போடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது சரிங்களா. அதனால சீட்டு நடத்துபவர் ஜாமீன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட்டு என்ன இருக்குது பாருங்கள். 6வது பாயிண்ட்டு, சீட்டு எடுத்த நபர் சீட்டை கட்டவில்லை என்றால் அந்த சீட்டிற்கு ஜாமீன் போட்டவர் தான் 100% பொறுப்பு. சீட்டை அவரை கட்ட வேண்டும். இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே சீட்டிற்கு ஜாமீன் போடலாம், இல்லை என்றால் ஜாமீன் போடுவதை தவிருங்கள். அதாவது இப்போ நான் வந்து யாரோ ஒருத்தர் எடுத்தாங்க சீட்டு, அவங்க ஜாமீன் போட்டோன்னா அவங்க கட்டுறாங்க கட்டலை அதெல்லாம் முக்கியம் எனக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஜாமீன் போட்டிங்களா, ஸோ நீங்கள் கட்டிடுங்க, அதுதான் ரூலே சரிங்களா. அவங்க கட்டுறாங்க, அவங்க இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஜாமீன் போட்டவங்க தான் முழு 100% பொறுப்பு அப்படின்றது ஒரு கான்செப்ட்டு. இப்போ நான் சீட்டு எடுத்துட்டேன்னா சீட்டில் இருக்கக்கூடிய 21 நபர்களும் 21 பேரும் சீட்டு எடுத்து முடிக்கிற வரை சீட்டு காசு வந்து நம்ம கட்டிட்டு வரணும், அதான் முறை. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் சீட்டு எடுத்துட்டேன், நான் சீட்டு கட்டணுமா கட்டக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதனால் சீட்டு நீங்கள் ஒன்ஸ் எடுத்தாலும் சரி எடுக்கலாலும் சரி சீட்டு முடிகிற வரை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டிட்டு வரணும். சீட்டு நீங்கள் எடுக்கல பின்னாடி வரும்போது நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ அதுதான் கான்செப்டே. அடுத்து பாருங்கள். ஸோ 7வது பாயிண்ட்டு என்ன இருக்குன்னா, சீட்டானது ஒரு சில காரணங்களினால் சீட்டை விட்டு வெளியேற தொடர்ந்தால் அவர் கட்டிய பணம் இடையில் பிரித்து தரப்படாது இல்லை மாட்டாது. இந்த சீட்டு முழுவதுமாக என்றைக்கோ முடிகிறதோ நிறைவடைகிறதோ அன்றுதான், எதுங்க அல்லதுன்னு சொல்லியிருக்கேன், முடிகிறதோ அல்லது நிறைவடைகிறதோ அன்றுதான்
அவர் கட்டிய பணம் திருப்பி தர முடியும். அவர் கட்டிய பணத்திற்கு வட்டி போட்டு பணம் தரப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ எப்படின்னா, சீட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 சீட் நடந்திருக்கு, 2 முறை கட்டியிருக்காங்க. 3ஆவது முறை கட்டும்போது இல்லைண்ணா கட்ட முடியலப்பா, நான் கட்டின காசை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளால் இடையில வந்து காசெல்லாம் பிரித்து தர முடியாது. ஏன்னா நம்ம சென்டரில் வந்து அந்த இடத்துல 100 ஆளை வந்து பிடிச்சி சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மாதிரி இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் அது மாதிரி நெக்லிஜிபிள் ஆகிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டின காசு மட்டும் தான் கொடுப்போம். அந்த கட்டின காசும் எப்போனா சீட்டு என்றைக்கு கடைசியாக முடியுதோ அன்றைக்கி தான் அந்த காசு கொடுப்போன்றது தான் இந்த ரூல். சரிங்களா? அடுத்து, சீட்டு எடுப்பவர் கீழ்கண்டவற்றை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று, போத் பீப்புள். அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து 2 பேர் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ₹100 அக்ரிமெண்ட் பேப்பர் 2, அப்புறம் ₹10 பாண்டு தாள் 1, ₹50 அக்ரிமெண்ட் தாள் 1, அப்புறம் ஃபோட்டோஸ் 2, ஜாமீனும், அப்புறம் சீட்டு எடுத்துருடையது இது எல்லாமே. அப்புறம் பார்த்தா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த சீட்டு ஒன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க இதெல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அந்த டாக்குமெண்ட் தான் இது. அதுக்கடுத்து நான் இந்த டாக்குமெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ ஃபுல்லாக நான் போடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட் என்னென்ன பண்ணுவோம், ஸோ எப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது நான் போடுறேன். அடுத்து, சீட்டினுடைய நேரம். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. ஸோ 15ஆம் தேதி 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே காசு கட்டலைன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெனால்ட்டி? ₹4000. ஸோ அதை நான் முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அபராத தொகை வந்து ₹4000. அடுத்து, ஸோ 10வது பாயிண்ட் வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னா, சீட்டு யார் பெயரில் உள்ளதோ அவரே நேரில் வந்தோ அல்லது அவர் மனைவி இல்லது அவருடைய பிள்ளைகள் நேரில் வந்து சீட்டினுடைய ஏலத்தை கேட்க வேண்டும். சீட்டின் ஏலத்தை ஒருபோதும் மொபைல் ஃபோனில் கேட்க அனுமதி இல்லை. முற்றிலும் தடை. அதாவது நான் வெளியூரில் இருக்கேன்ப்பா, என்னால் வர முடியல, நான் வந்து ஃபோன்லேயே நான் ஏலம் கேட்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீட்லலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நான் இந்த ஒரு கண்டிஷனை எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ ஃபோன்லலாம் ஏலம் கேட்கக்கூடாது. உங்களுடைய வீட்டிலேருந்து யாருன்னா ஒருத்தர் வந்து ஏலம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரூல்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வேணுமே சண்டை போடுவாங்க, என்னால் வர முடியாது நேரில், எனக்கு சீட்டினுடைய ஏலம் கேட்க முடியாதா அப்படி கேட்பாங்க. ஸோ சண்டைலாம் போடுவாங்க. அதுக்காக தான் இந்த கண்டிஷனை எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபோனில் வந்து ஏலம் கேட்கறது அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பர்மிஷனும் கிடையாது. அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸோ 11வது பாயிண்ட்டு, சில நேரங்களில் 2 சீட்டு செல்லும் பட்சத்தில் தலா ஒவ்வொருவருக்கும் ₹15 என்ற வீதம் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டால் சீட்டை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பு: மொத்த பணம் 30,000 குறைவாக பற்றாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த முறை பின்பற்றப்படும். இதற்கு வட்டி போட்டு எல்லாம் தர முடியாது. பற்றாக்குறை பணம் அடுத்த மாதம் தரப்படும். ஸோ இதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா, 2 சீட்டு வந்து ஓடுது. அந்த 2 சீட்டு ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அமௌண்ட் வந்து பத்தலைப்பா, சரி ஒரு ₹30,000 பத்தாமல் இருக்குது, அதனால வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ அடுத்த சீட்டு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம அதுக்கான பற்றாக்குறை பணத்துக்கு வட்டி போட்டெல்லாம் தர முடியாது. அந்த பற்றாக்குறை பணம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ தருவோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ₹30,000 கம்மியாக இருக்குல்ல, ஸோ 4 சீட்டில் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சீட்டினுடைய ஏலம் கேட்கும்போது ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஏற்றாமல் இருக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறமா சப்போஸ் சீட்டாமல் ஏற்றிட்டாங்க, என்கிட்ட சரி காசு எனக்கு ஃபுல்லாக கொடுத்தா கொடுங்க, இல்லைனா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில நேரத்தில் வந்து நடக்கும்போது பட்சத்தில் வந்து ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து எழுதி வச்சுக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்டை வந்து கரெக்டாக ஏலம் கேட்பாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கேட்பாங்க. ஸோ சீட்டை வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக இந்த ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லா இடத்துலையும் சீட் நடக்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த கண்டிஷன் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பாருங்கள். ஸோ 12வது கண்டிஷன் என்னென்னா, சீட்டின் போக மீதி பணம் இருந்தால் அதனை 21 பேருக்கு பிரித்து தரப்பட்டு மீண்டும் வசூல் செய்து அந்த பணத்தை அடுத்த மாத சீட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளப்படும். கடைசி 3 நபர் சீட்டு எடுக்காத பட்சத்தில் இந்த முறைக்கு விதிவிலக்கு உண்டு. அதாவது இப்போ நான் 2 சீட்டு ஃபஸ்ட்டு மாதம் சீட் நடத்துகிறேன், எக்ஸ்ட்ரா பணம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அது 21 பேருக்கு கொஞ்சம் பிரித்து தந்து மீதிக்கிற பணத்தை வந்து அது நோட்டு வச்சு திருப்பம் அடுத்த முறை சீட் நடக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த பிரித்து தந்த பணத்தை திருப்பம் வசூல் செஞ்சு திருப்பம் அடுத்த சீட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி என்ன பண்ணுவோன்னா, அந்த காசு சேர்த்து வச்சு 2 சீட்டாக ஓட்டுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் பிளானு. சில பேர் வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த சீட்டு காசை வந்து மீறி இருக்கக்கூடிய கொச்சை காசுன்னு சொல்லுவாங்க, இல்லை மீதி இருக்கிற காசுன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த காசு என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்க மேலே பிரித்து தந்துடுவாங்க. ஸோ 21 மாதமாக சீட்டா, ஸோ 21 மாதமும் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 21 பேர், ஆனால் அந்த டோட்டலாக 21 மந்த் வந்து கட்ட மாட்டோம். ஸோ மந்த்து வந்து இந்த இடத்துல என்ன ஆகுனா ரிடக்ஷன் ஆகும். சரிங்களா, அதுதான் இதனுடைய பிளானு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதாவது அப்போது 21 பேரின் மேல் பிரித்து தரப்பட்ட பணம் வசூல் செய்யப்படாது, அவரிடமே கொடுத்து விட்டு விடுவார்கள். அதாவது கடைசி 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து காசு வந்து பிரித்து தருவோம். இந்தாங்க காசு இவ்வளோ மீந்திருக்குன்னு சொல்லி பிரித்து தருவோம். பிரித்து அந்த காசு வந்து திரும்பவும் வசூல் செஞ்சு அதை திருப்பவும் நம்ம அடுத்த சீட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா கடைசி 3 சீட்டுன்றதுனால என்ன ஆகுனா ஏலம் வந்தாலும் கம்மியாக தான் போகும். அப்போ அமௌண்ட்டு கம்மியாக தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆளுங்க மேலே பிரித்து தந்துடுவோம். ஸோ அந்த கான்செப்டை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட்டுங்க. அடுத்து 13வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கண்டிஷன் என்னென்னா, சீட்டானது எந்த காரணத்தை கொண்டும் சீட்டின் தேதியை மாற்ற முடியாது. அதாவது டேட் வந்து நான் சொல்லிட்டேன், ஃபிக்ஸடு டேட்டுன்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி அப்படி சொல்லிட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட் வந்து மாற்றி நடத்த மாட்டாங்க. இன்கேஸ் இயற்கை தடங்கள் மற்றும் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அப்போது சீட்டை மாற்றி நடத்த முழு உரிமை உண்டு. அதாவது இது நான் சீட்டை வந்து நடத்திட்டு இருக்கும்போது நடந்த ஒரு இதுதான். இப்போ ஏன்னா நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அந்த டைமில் போய் நடத்தும்போது ஸோ பார்த்தா என்ன ஒரு எக்ஸாம் வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணால் நான் சீட்டை வந்து டேட்டை வந்து மாற்றி நடத்துவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த மாதிரி சீட் நடத்திட்டு இருக்கும்போதே ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஒரு இஷ்யூ. அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டெத் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சீட்டை வந்து தள்ளி நடத்த வேண்டிய சுச்சுவேஷனாக போயிடுச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டிஷன் எழுதும்போது அந்த டெத்துன்னா சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க. ஓகே, அவங்க வீட்டில் டெத் ஆகிடுச்சு, ஸோ சீட்டை வந்து பொறுமையாக நடத்துவாங்க. சில பேர் வந்து வேணும்னு சண்டைக்கு வருவாங்க. உங்கள் வீட்டில் டெத்தான எனக்கு என்ன, சீட்டை வந்து நடத்தி வந்தால் அன்றைக்கின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரிதல் வந்து சில பேருக்கு வந்து ஏற்றுக்கிற பக்கம் இருக்குது, சில பேருக்கு வந்து ஏற்றுக்கிற பக்கம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விதிவிலக்கு இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து சீட்டுடைய தேதியை வந்து மாற்றி நடத்துறதுக்கு முழு உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன் இதில். அடுத்து பாருங்கள். ஸோ 14வது கண்டிஷன், ஏஜென்ட் சீட்டு 3வது மாதம் நடைபெறும்போது அமௌண்ட் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதாவது சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் மந்த்து நடத்தும் போதே என்ன பண்ணுவாங்க, ஸோ ஏஜென்சியில் வந்து அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. அது செகண்ட் மந்த்து எடுத்துவாங்க, தேர்ட் மந்த்து எடுத்துவாங்க, எதுனா ஒரு மந்த்தை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஏஜென்ட் சீட்னாவே ஸோ என்னென்னா அவங்க பேரில் ஒரு சீட்டு வந்து கட்டிட்டு வந்தால் மட்டும் தான் அந்த சீட்டை வந்து எடுத்துக்க முடியும். நான் வந்து கட்டிகிட்டே வரல, என் பேரில் வந்து சீட்டே இல்லை ஆனால் நான் எடுத்துக்க முடியுமா, அப்படியே கிடையாது. சரிங்களா, ஸோ முழு காசும் எடுத்துக்குவாங்க. இன்கேஸ் சென்டரில் வந்து யாரும் சீட்டு கட்டாமல் போயிட்டாங்கன்னா இவங்க தான் முதல்ல நின்று எல்லா காசும் கொடுக்க வேண்டியது சுச்சுவேஷன் இருக்கும். அதுதான் ஒரு மிக முக்கியம் இதில். அடுத்து பாருங்கள். ஸோ 15வது, மேற்கண்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் சீட்டு போடுகிறோம். ஒருவேளை சில காரணங்களால் சீட்டை நான் கட்டாமல் போய்விட்டால் என் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று கூறிக்கொள்கிறோம். அதாவது இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு சீட்டை நடத்துகிறோம், அதாவது சீட்டை கட்டிட்டு வரோம். இன்கேஸ் நான் சீட்டை வந்து கட்டாமல் போயிட்டா என் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிமெண்ட் பேப்பரில் வந்து டைப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். சரிங்களா, ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 3,15,000 ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 21 பேருக்கு வந்து 3,15,000 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 15,000 ஒவ்வொருத்தரும் கட்ட வேண்டியது வரும். ஸோ இதனுடைய அடுத்து வந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை எழுத்துக்கூலின்னு எங்கன்னா எழுதியிருக்குன்னா பாருங்கள். ஏன்னா எழுத்துக்கூலி வந்து இங்கே எழுத விட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கன்னா எழுதியிருக்கான்னு தெரியல, விட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஏன்னா அங்கே எழுத்துக்குழி எழுதவே மறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே எழுத்துக்குழி எழுதிடுவோம். இந்த சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்குழி வந்து 3,000 ரூபாய் எவ்வளோ வச்சுருக்கேன், 3,000 ரூபாய். இந்த எழுத்துக்குழின்றது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டைமில் நம்ம எங்கேயோ இருப்போம். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய ஒர்க்கை வந்து விட்டுட்டு வந்து நடத்தி நம்ம தரோம்ல. ஸோ அதுக்காக ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு நடத்தும் போது 3,000 ரூபாய் வந்து எழுத்துக்குழியாக எடுத்துப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ கட்டுற காசு முழுசாக எடுத்துப்பாங்க. சில இடத்துல பர்சன்டேஜ் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாகவே சரிங்களா
என்ன பண்ணுவோம், ₹1,00,000 ₹1000. ஸோ அந்த கான்செப்டில் நம்ம 3 லட்சம் சீட்டாக 3000 எழுத்துக்குழின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து எழுத்துக்குழியை மட்டும் நான் எழுதலை. ஸோ ₹3000 எழுத்துக்குழி. ஸோ என்னுடைய அடுத்தடுத்த கண்டினியூட்டான வீடியோஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த வீடியோ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படியே போட்டுட்டு வருவேன். அப்போ தான் உங்களுக்கு புரிதல் வரும். ஸோ இதுக்கடுத்து நம்ம இந்த இதை பார்த்துருக்கோம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி,